சொல்லு ப்ரோ. இப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்களா ப்ரோ? ப்ரோ. இல்லை ப்ரோ, ஆறுதல்னா இல்லை. இப்போ தான் தளபதி வந்தார், அவரை பார்த்துட்டு இவர் வராரு. இவர் எதுக்கு வராரு, என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாமல் திடீர்னு ஒரு கூட்டம், திடீர்னு ஒரு இது மாநாடு மாதிரி ஏதோ நடத்துனாரு. அங்கே போயிட்டு தேவையில்லாத ஒரு ஸ்பீச் கொடுத்ததுனா அவரை போட்டு பொழக்கிறாங்க. அது அவருக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் வராரு என்னன்னு தெரியல அவரு. இப்போ அரசியல் வர காரணம் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதான் என்ன காரணம்னா, தளபதி வந்துட்டாரு, வந்து ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்டு இப்போ அவரை மாதிரியே வரலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அது வர முடியாது. ஏன்னா ஒரே தளபதி தான். அவர் தளபதி மாதிரி அவர் நினைக்கிறாரு, ஆனால் வர முடியாது அவரால். இப்போ அவர் வந்து படத்திலே வந்து அரசியலை பற்றி பேசவே இல்லை, அவ்வளோவா நான் பார்க்கவே இல்லை பேசி. இப்போ நிஜத்தில் வந்து அரசியலை பற்றி அவர் பேசி ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா ப்ரோ? வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் படத்தில் பேசணும். படத்திலே பேசாமல் நிஜத்தில் வந்து பேசினா என்ன பண்ண முடியும்? படத்திலே போராடாமல் நிஜத்தில் போராடுவார். ஆமாம். இல்லை, ராயனுக்கு வர நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. அது என்ன கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அவருக்கே தெரியல. எவ்வளோ படம் வந்தது. இப்போ நான் அவார்டு ஒன்று கூட வாங்காமல் இங்கே ஒருத்தர் என் பின்னாடி இருக்கவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி மாசா நிற்கிறாரு. இப்போ அவர் அவார்டு வேணாம் சொல்லி அவார்டுக்கு தான் அவர் இயங்கிட்டு இருக்காரு. இப்போ அதில் நேஷனல் அவார்டு வாங்காமே ஒருத்தர் பின்னாடி நிற்கிறவர் சிஎம் ஆயிட்டாரு. ஆமாம். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி தான் சிஎம் ஆகணுமா? விஜய் அரசியலுக்கு அவர் எதுக்கு இது தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காரு? அவரோட இமேஜ் அவரே கெடுத்துக்கிறாரு. அந்த ஸ்பீச் கொடுக்காம இருந்தானாச்சும் இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம். இப்போ போட்டு பொழக்கிறாங்க, அவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க. எதுக்கு இது தேவையில்லாமல் அவர் இதை அவரே கெடுத்துக்கிறார். ஆனால் ஒரு டைலாக் சொல்லுவார், நாங்கன்னா போயஸ் கன்ல வீடு வாங்கக்கூடாதா, அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அடுத்த சிஎம் ஆகக்கூடாதா, எதுக்கு இதுனா? ஏன்னா இப்போ ஒரு படங்களும் வந்து கடைசியா படங்கள் வந்து லாஸ்ட்டாக நடிச்சதுமே சரியா போல, அதனால தான் அரசியலுக்கு வரான்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். அவர் கடைசியாக ஒரு 100 crore நடிச்ச படம் என்ன படம்னா கேட்டால் என்ன படம்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு மாதிரி ராயன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடிச்ச படமும் எதுவும் இதுவா இல்லை. அப்படி இருந்து எந்த வீடியோ பண்றாருன்னு தெரியல. ஸோ பின்னாடி ஒருத்தர் இருக்காரா ப்ரோ, அவரை தாண்டி வந்து தனுஷ் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. என் பின்னாடி மட்டும் இவர் இல்லை, தமிழ்நாடு மக்கள் பின்னாடியே இவர் தான் இருக்காரு. அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷமா இவர் தான் இருப்பாரு. அதுதான் ப்ரோ, நிரந்தர சிஎம் இவர் தான். தளபதி விஜய் தான். இவரை தாண்டி வர முடியாது. ஒரே தளபதி. அவர் நினைச்சிட்டு இருக்காரு, சரி நம்மளும் இது மாதிரி மாநாடு வச்சு அரசியல் பேசி இது பண்ணா நம்ம தளபதி ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வாய்ப்பு போட்டியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள் அரசியலுக்கு வந்தா வாய்ப்பே இல்லை ப்ரோ. விஜய் கூட சேர்ந்தா அவர் தப்பிச்சிட்டாரு. சப்போஸ் விஜய் கூட சேரலன்னா அவள் தான் போட்டு பிறந்துருவாங்க. இப்போ ஒரு 2 கட்சி என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி ஏதோ ஒரு கட்சி காணாம போயிடும், அவ்வளோதான் ப்ரோ. இப்போ தனுஷ் ஸ்டேஜில் பேசினது, பர்த்டே ஃபங்க்ஷனில் பேசினது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ப்ரோ? அதான் ப்ரோ, அவர் எதுக்கு பேசினாரு, இல்லை யாருன்னா சொல்லி பேசினாரா, இல்லை யாருக்குன்னா ஆதரவாக பேசினாரா, அது என்னன்னு புரியல. அவர் முன்னாடி யாரும் இருக்காங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். வேற எதனா ஒரு அரசியல் கட்சி இல்லை திமுக பிஜேபி ஏதோ இருக்கு, அவங்க தனுஷை வச்சு ஒரு தளபதியை முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது. ஏன்னா தளபதியால் தான் மற்றவங்களை முடிச்சு விட முடியும். வருங்கால முதல்வர் அவர் தான். 2031 ஒரு அரசியலுக்கு வந்தால் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? மேபி அவரு எங்கன்னா நின்னா ஜெயிக்கலாம். 1 2 3 சீட்டு ஜெயிக்கலாம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நேற்று கூட ஒரு மெட்ரோ இதில் போய் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஃபேன்ஸ். அவங்கன்னா வரணும்னு அவசியம் இல்லை. தளபதிக்காக தான் அவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த மழையில் கூட அவ்வளோ பேர் நின்னாங்க. தளபதியும் அதுவும் இது பண்ணல. அவரும் அந்த ஃபேன்ஸுக்காக வந்து ஆய் சொன்னார், அந்த கைனா கொடுத்து எல்லாம் பண்ணார். அதான் ப்ரோ, மக்கள் முதல்வர்னா தளபதி தான். எப்பவுமே தளபதி தான். மக்கள்லாம் தளபதி தான். 2031 எலெக்ஷனில் நின்னாருன்னா வந்துட்டாரு அப்படின்னா அவர் எப்போ சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கு? அதான் ப்ரோ, தளபதி இருக்கிற வரைக்கும் அவர் தனுஷ் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை தனுஷ், எத்தனை ரஜினி, எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை ஹீரோ வந்தாலும் அவர் தளபதி இருக்கிறதுக்கு அவர் தான் சிஎம். மேபி ஒரு இது போயிட்டு இருக்கு, அவர் பிஎம் ஆக போறாரு. அப்படி சப்போஸ் அப்போ ஒரு வேளை ஒரு பிஎம் ஆயிட்டான்னா அப்போ வேணா எதனா வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில், அப்போ வேணா பார்க்கலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் ஆகுரம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.